ஒரு விஷயம் கேட்கிறேன் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசின பிறகு நம்மளுக்கே தெரியாம நம்ம மனசு சோர்வா இருக்கும். அவங்களுக்கு தேவையான நேரத்துல மட்டும் தேடுவாங்க. நமக்கு அவங்க தேவைப்படும் போது மட்டும் இப்ப கொஞ்சம் பிஸி, அப்புறம் பேசலான்னு அப்படியே விலகிடுவாங்க. ஆனா நம்மள அவங்க உண்மையாவே விரும்புறாங்களா? இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துறாங்களா? இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்காம நிறைய பேரை நாம நம்ம வாழ்க்கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மோசமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்மள பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு நாமே அவங்களுக்காக எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். உங்களை ஒருவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா, இல்ல கண்டு உங்களை ஒருவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா என்பதை கண்டுபிடிக்கிற 12 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை நினைவுபடுத்தலாம். ஒருவேளை உங்களையே கூட நினைவுபடுத்தலாம். அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற ஒரு அறிகுறி தான் யாரை நம்பணும், யார்கிட்ட ஒரு எல்லை வைக்கணும்னு உங்களுக்கு தெளிவு. வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நல்லவங்க தான் நினைச்சு ஆசைப்படுறோம். நம்மள நாம உண்மையா நடத்துறோம்னு நினைச்சுக்குவோம். அதே மாதிரி எதுல இருக்கவங்களும் நம்மள உண்மையா நடத்துவாங்கன்னு நம்புறோம். அதனால சில நேரம் நம்ம நல்ல மனதையே சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம உதவி பண்றத அவங்க உரிமையா எடுத்துக்கிறாங்க. நம்ம அன்பை பலவீனமா நினைக்கிறாங்க. நம்ம அமைதிய சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் உடனே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்மள பயன்படுத்துறவங்க எல்லாருமே கெட்டவங்க மாதிரி வெளியில தெரிய மாட்டாங்க. சில பேர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரி இருப்பாங்க. சில பேர் நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதை மட்டும் கவனிச்சீங்கன்னா அவங்க உண்மையிலேயே உங்களை மதிக்கிறாங்களா, இல்ல உங்களிடமிருந்து ஏதாவது கிடைக்கிறதுக்காக மட்டும் உங்களை வச்சிருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒவ்வொரு அறிவையும் உங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்க. யாரையும் உடனே கெட்டவங்கன்னு முடிவு பண்ண வேணாம். ஆனா உங்க மனசு ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து இது சரியில்லையேன்னு சொல்லுச்சுன்னா அந்த ஃபீலிங்கையும் அலட்சியப்படுத்தாதீங்க. சரி, இப்ப முதல் அறிகுறியிலிருந்து ஆரம்பிப்போம். அறிகுறி 1, உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் வருவாங்க. ஒரு மனிதர் உண்மையாவே உங்களை நேசிக்கிறாரா, இல்ல உங்களை பயன்படுத்துறாரா, அதை கண்டுபிடிக்க ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு. அவர் எந்த நேரத்துல உங்களை தேடுறாரு? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கூட போன் பண்ண மாட்டாரு. எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாரு. நீங்க உயிரோட இருக்கீங்களா, என்ன பிரச்சனை இருக்கீங்க, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் திடீர்னு போன் வரும். டா, ஒரு ஹெல்ப் வேணும், கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா, உன் பைக் கொஞ்சம் தரியா, இந்த வேலைக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணு. அந்த உதவி முடிஞ்சதும் மீண்டும் அமைதி. மறுபடியும் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இருக்காது. மீண்டும் அவருக்கு தேவை வர வரைக்கும் இப்படி இருக்கிற உறவு நட்பு இல்ல. அது தேவை முடியும் வரைக்கும் மட்டும் இருக்கும் தொடர்பு. உண்மையான மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க உதவி தேவையில்லாத நாள்ல கூட சாப்பிட்டியா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உதவி முக்கியம் இல்ல, நீங்க முக்கியம். அதனால இனிமே யாராவது உங்களை தேடும் போது அவங்க வார்த்தையை மட்டும் கவனிக்காதீங்க, அவங்க பழக்கத்தையும் கவனிங்க. ஏன்னா உண்மையான அன்பு தேவை இருக்கும் நேரத்துல மட்டும் வராது, தேவையில்லாத நேரத்திலும் கூட உங்க கூட இருக்கும். சரி, இப்ப 2வது அறிகுறியை பார்க்கலாம். உங்களை எப்போதும் குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளுற மனிதர்கள். அறிகுறி 2, உங்களை குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளுவார்கள். இந்த மாதிரி மனிதர்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க கோபப்படுற மாதிரி இருக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனா உங்க மனச பயன்படுத்துறதுல ரொம்ப திறமையானவங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமாங்க. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. அந்த நேரத்துல ஒரு நண்பரோ உறவினரோ உங்களை கூப்பிட்டு இந்த வேலை மட்டும் நீ செஞ்சு கொடுன்னு கேக்குறாங்க. உங்களால முடியாது. அதனால இல்ல, இப்ப எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பரவாயில்ல, நான் உன்னை நம்பிதான் கேட்டேன், நீ இப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, உன்கிட்ட கேட்டதே தப்பு, நீ மாறிட்ட, அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷத்துல நமக்கு எந்த தவறு இல்லாத இருந்தாலும் ஏதோ பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். பாவம், இவ்வளவு வருத்தப்படுறாங்களேன்னு நினைச்சு நமக்கு விருப்பமே இல்லாத விஷயத்த கூட சம்மதிச்சிடுவோம். இதுதாங்க அவங்க எதிர்பார்த்ததும். உண்மையிலேயே உங்களை மதிக்கிற மனிதர் உங்களோட இல்லைன்ற பதிலையும் மதிப்பாரு. சரி, உனக்கு நேரம் இல்லைன்னா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா உங்களை பயன்படுத்துற மனிதர் மட்டும் உங்களோட அன்பே இல்லைன்னு உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள பயன்படுத்துவார். அதனால இனிமே யாராவது உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி உங்க முடிவை மாற்ற முயற்சி பண்றாங்களா, கொஞ்சம் யோசிங்க. அது அன்பு இல்ல, அது மனச காயப்படுத்துற ஒரு தந்திரம். இதையும் ஒரு தடவை ஞாபகம் வைங்க.
எல்லாருக்கும் உதவி பண்ணணும். ஆனா நம்ம மன நிம்மதியை இழக்கிற அளவுக்கு யாருக்கும் உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரி, மூன்றாவது அறிகுறி, திடீர் சிரிச்சு பேசுவாங்க. ஆனா உங்க வெற்றியை மட்டும் மனசார ஏத்துக்க மாட்டாங்க. அத மூன்றாவது அறிகுறியில பாக்கலாமா? அறிகுறி 3, உங்க வெற்றிய மனசார கொண்டாட மாட்டாங்க. ஒரு மனுஷனோட உண்மையான மனசு அவர் தோல்வி அடையும் போது தெரியாதுங்க, நீங்க ஜெயிக்கும் போதுதான் தெரியும். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ரவி, சுரேஷ் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரவி ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தான். பல வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா அந்த செய்திய முதல்ல சுரேஷ் கிட்ட தான் சொன்னான். போன்ல சுரேஷ் சொன்னது, வாவ் கங்க்ராட்ஸ்டா. ஆனா அந்த குரல்ல சந்தோஷமே இல்ல. அடுத்த நிமிஷமே, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா, உங்க மேனேஜருக்கு நீ பிடிச்சதாலதான் ப்ரமோஷன் கொடுத்திருப்பாங்க, இப்ப எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைக்குதேன்னு பேச ஆரம்பிச்சான். ரவிக்கு அந்த நேரத்துல ஒண்ணும் புரியல. ஆனா வீட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சான். நான் சந்தோஷமா ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா என்னோட சந்தோஷத்துல அவன் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்படலையே. அதுதான் உங்களை பயன்படுத்துற சில மனுஷங்களோட இயல்பு. நீங்க முன்னேறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க உயர உயர அவங்க முக்கியத்துவம் குறைஞ்சிடுமோன்னு பயப்படுவாங்க. அதனாலதான் நேரடியா உங்களை திட்ட மாட்டாங்க. ஆனா உங்க வெற்றியோட மதிப்பை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதிர்ஷ்டம், இதெல்லாம் பெரிய சாதனை இல்ல, இன்னும் என்ன பண்ணிருக்க. இப்படி பேசுறவங்க உங்களை ஊக்கப்படுத்த வரல, உங்க தன்னம்பிக்கைய மெதுவா குறைக்கதாங்க வர்றாங்க. ஆனா உண்மையான உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ஜெயிச்சா அது அவங்க ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவாங்க. உங்க வெற்றியை பார்த்து பெருமைப்படுவாங்க. உங்களை விட அதிகமா கொண்டாடுவாங்க. ஏன்னா உண்மையான அன்புல போட்டி இருக்காது, பெருமை மட்டும்தாங்க இருக்கும். சரி, இப்ப நம்ம 4வது அறிகுறியை பார்க்கலாம். அறிகுறி 4, உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது காணாம போயிடுவாங்க. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம்தான். சில மனுஷங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படாத நேரத்துல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்பதே உங்களுக்கு முக்கியமா இருக்காது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமாங்க. உங்க உறவினர் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா, அக்கா நீங்க மட்டும்தான் நல்லா பண்ணுவீங்க, உங்களாலதான் எனக்கு இது முடியும்னு தெரியும்னு ரொம்ப அன்பா பேசுவாங்க. நீங்களும் மனசார உதவி பண்ணுவீங்க. அவர் வேலை முடிஞ்சதும் மறுபடியும் அமைதி. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அவசரமான பிரச்சனை வருது, கொஞ்சம் வந்து உதவி பண்ண முடியுமான்னு நீங்க அவரை கூப்பிடுறீங்க. இப்ப கொஞ்சம் பிஸி, பார்க்கலாம், வேற யார்கிட்டயாவது கேளுங்கன்னு ஒவ்வொரு காரணமா சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போதாங்க ஒரு விஷயம் நமக்கு புரியும். நம்ம அவங்கள அவங்கள உறவாக பார்த்தாங்களா இல்ல ஒரு வசதியா பார்த்தாங்களா? உண்மையான உறவு என்னன்னு தெரியுமா? உதவி செய்வது மட்டுமல்ல, சில நேரங்கள்ல உதவி செய்ய முடியலைனாலும் என்ன பிரச்சனை, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு கேட்கும் மனசு இருக்கும். அதுதாங்க வித்தியாசம். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு 24 மணி நேரமும் அவைலபிளா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் இல்லையா? ஆனா நமக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு தொடர்ந்து அலட்சியம் செய்யறாங்களா, அததான் கவனிக்கணும். ஒரு உறவுல நீங்க மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த சைடு மட்டும் உங்களுக்காக ஒரு சின்ன முயற்சி கூட இல்லைன்னா என்னங்க? அந்த உறவை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா ஒருதலைபட்சமான உறவுகள் எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அது மனசை சோர்வடை வைக்கும். சரி, அடுத்த அறிகுறி இன்னும் ரொம்ப ஆழமான அறிகுறி. சில பேர் உங்களை நேரடியா பயன்படுத்த மாட்டாங்க. உங்க பலவீனமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அது என்னன்னு பாக்கலாமா? அறிகுறி 5, நீங்க நம்பிக்கையோடு சொன்ன விஷயத்த உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப ஆபத்தான அறிகுறிங்க. ஏன்னா ஒருத்தர் நம்ம பயன்படுத்துறாரா இல்லையா என்பத கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம நம்பிக்கையோடு சொன்ன விஷயத்த ஒருவர் நமக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு, ஒரு நாள் நீங்க மனசு கஷ்டப்பட்டு உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க. எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பயமா இருக்குடா, இந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் எனக்கு கான்பிடன்ஸே போயிடுது, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இதை வேற யார்கிட்டயாவது சொல்லிடாத அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பகிர்றாங்க. அந்த நேரத்துல அவங்களும் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்களும் நல்ல வேலை என்ன புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஆனா
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப திடீர்னு உனக்கே கான்பிடன்ஸே இல்லையே, உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ அந்த பிரச்சனையில இருக்கும்போது யார் உனக்கு இருந்தாங்கன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. நீங்க நம்பிக்கையா சொன்ன விஷயங்களையே எடுத்து உங்களை காயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்க மனசை புரிஞ்சுக்க கேட்கல, உங்களை எங்க காயப்படுத்தலான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டிருக்காருன்னு. இது நண்பர்களிடமும் நடக்கலாம், உறவினர்களிடமும் நடக்கலாம், சில சமயம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடம் கூட நடக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயங்க, நம்முடைய பர்சனல் விஷயங்களை எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் நல்லா பேசுறாங்க என்பதற்காக அவங்களோட நம்ம வாழ்க்கையோட எல்லா ரகசியங்களையும் கொடுத்துட வேண்டிய அவசியம் இல்ல. நம்பிக்கை என்பது ஒரே நாள்ல கொடுக்கறது இல்லைங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால யாராவது உங்க ரகசியத்தை பாதுகாக்கிறாங்களா, உங்க பலவீனமான நேரத்துல உங்களை காப்பாத்துறாங்களா, இல்ல நீங்க அவங்களோட கருத்துக்கு எதிரா போன உடனே நீங்க சொன்ன பர்சனல் விஷயங்களை எடுத்து உங்களை காயப்படுத்துறாங்களா அப்படின்னா அந்த மனிதனிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய பலவீனங்களை தெரிஞ்சுக்கிறவன் நம்மளை பாதுகாக்கணுமே தவிர அதையே ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது. சரி, இதை விட இன்னொரு அறிகுறி இருக்குங்க. சில பேரு உங்களிடம் உதவி கேட்கும் போது நீங்க தான் எனக்கு ஒரே ஆள்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தடவை மட்டும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, அப்பதான் அவங்களோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்கும். அறிகுறி 6, நீங்க இல்லை என்று சொன்னதும் அவர்களின் உண்மையான முகம் தெரியும். இதுதான் சில மனுஷங்களோட அடையாளம் காண்பதற்காக ரொம்ப முக்கியமான ஒரு சோதனைங்க. நீங்க ஒருத்தருக்கு தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவர் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க போறீங்க, என்ன உதவி கேட்டாலும் உங்களால முடிஞ்சது செய்யறீங்க. ஒரு கட்டத்துல ஒரு நாள் உங்களால உண்மையிலேயே முடியாத ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. நீங்களும் ரொம்ப நிதானமா இந்த தடவை என்னால முடியாதுடா, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரோட பேச்சு மாறிடுதுங்க. நான் உன்கிட்ட இதை மட்டும்தான் கேட்டேன், இவ்வளவெல்லாம் நானும் உனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன், இப்ப உனக்கு உதவி பண்ண கூட மனசு இல்லையான்னு கில்ட்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் நேரடியா கோபப்படுவாங்க, சில பேர் பேசாம கூட போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, சரி இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்டா சொல்லி உங்களை குற்றவாளி மாதிரி உணர வைப்பாங்க. இங்கதாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உண்மையான உறவுல நீங்க எப்போதும் ஆம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும் உரிமையும் இருக்கணும். ஒருத்தர் உங்களை உண்மையா மதிக்கிறாருன்னா நீங்க உதவி செய்ய முடியாத நேரத்தையும் அவர் புரிஞ்சுக்குவாரு. பரவாயில்ல, உன்னால முடியலன்னா விடுன்னு சொல்லிடுவாரு. ஆனா நீங்க உதவி செய்யாத ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை மோசமானவங்கன்னு மட்டும் தட்டி விரோதியா என்ன வச்சிருவாங்க. அவங்க உங்க அன்பை மதிக்கல, உங்க அவைலபிலிட்டியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமாங்க. ஒரு ஃப்ரெண்டு அடிக்கடி உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் அடுத்த வாரம் கண்டிப்பா தர்றேன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு, நீங்களும் நம்பி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அவர்கிட்ட எனக்கு இப்ப கொஞ்சம் அவசரம், நீங்க வாங்கின பணத்துல கொஞ்சமாவது திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அவர் உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னப்பா பணத்துக்காக இப்படியா பேசுற, உங்களையே குற்றவாளி மாதிரி மாத்த முயற்சி பண்ணுவாரு. அங்க பிரச்சனை பணத்துல இல்ல, உறவின் சமநிலையில தான் இருக்கு. நீங்க கொடுக்கும் போது மட்டும் உறவு நல்லா இருக்கு, நீங்க ஒரு எல்லை வைக்கும் போது உறவு மாறிடுதுன்னா அது அன்பு இல்ல, அது ஒரு வசதி. அதனால ஒருத்தருடைய உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவர் உங்களிடம் ஏதாவது கேட்கும் போது எப்படி நடந்துக்கிறாரு என்பதை மட்டும் பார்க்காதீங்க, நீங்க அவருக்கு இல்லைன்னு சொல்லும் போது எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்க. அதுதான் அவருடைய உண்மையான முகத்தை காட்டும். சரி, இன்னொரு அறிகுறி இருக்குங்க. சில மனிதர்கள் உங்களை நேரடியாக எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி நீங்களாகவே அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வைப்பாங்க. அது எப்படி நடக்குது தெரியுமா? அறிகுறி 7ல பாக்கலாம். ஒரு 7, உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளி உங்களாலே காரியம் செய்து கொள்வார்கள். சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரடியாக நீ இதை எனக்காக செய்யணும்னு கேட்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா நீங்க செய்யாம இருந்தா நீங்களே கெட்டவ மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு பேசுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அடிக்கடி உங்க உதவி தேவைப்படும்.
ஒரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு என்னோட கூட வர முடியுமான்னு கேக்குறாரு. நீங்க உண்மையிலேயே பிஸியா இருக்கீங்க, இந்த தடவை என்னால வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்றீங்க. அவர் உடனே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், சரி விடு, எல்லாருக்கும் அவங்க அவங்க வேலைதான் முக்கியம், நான் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் மட்டும்தான் எல்லாருக்கும் உதவி பண்றேன் போலன்னு இன்டைரக்டா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன ஆகும்? நீங்க முதல்ல சொன்ன இல்லையே நினைச்சு ஒருவேளை நான் போயிருக்கலாமோன்னு, பாவம் அவருக்கு நான் உதவி பண்ணலையேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா? கடைசியில உங்க வேலையை விட்டுட்டு நீங்களே அவருக்கு உதவி செய்ய போயிடுவீங்க. அவரோட வேலை முடிஞ்சதும் அவருக்கு சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, நான் உண்மையிலேயே உதவி செய்ய விரும்பினேனா, இல்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணி உதவி பண்ணினேனா? இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயங்க. உண்மையான உறவு உங்க மனசாட்சிக்கு உங்க மனசாட்சியை மதிக்கும். உன்னால முடியலன்னா பரவாயில்லன்னு சொல்லும். ஆனா உங்களை பயன்படுத்த நினைக்கிறவர் உங்க கில்ட்டிய ஃபீல் பண்ண வைக்கலாம், உங்களை பயன்படுத்தலாம். நீங்க என்ன நேசிச்சிருந்தா இத பண்ணிருப்ப, நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், உனக்கு மட்டும் இவ்வளவு சூழ்நிலை எப்படி வந்துச்சு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமா உங்க முடிவை மாத்த முயற்சி செய்வாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்வது நல்ல விஷயம்தான். ஆனா உதவி செய்யறதுக்கும் உங்கள நீங்களே தியாகம் செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறையும் அவங்களுக்காக உங்க நேரத்தை விட்டு கொடுக்கணும், உங்க பணத்தை விட்டு கொடுக்கணும், உங்க மன அமைதியை விட்டு கொடுக்கணும். அப்படின்னு இருந்தா ஒரு கட்டத்துல நீங்களே உங்களை இழக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால யாராவது உங்க உண்மையிலேயே மதிக்கிறாங்களா என்பதை தெரிஞ்சுக்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனிங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யாத யாராவது உங்களை உண்மையே மதிக்கிறாங்களா என்பதை தெரிஞ்சுக்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனிங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நேரத்திலும் கூட அவங்க உங்களை அதே மரியாதையோடு நடத்துறாங்களா அப்படின்னா அந்த உறவுக்கு மதிப்பு இருக்கு. இல்லனா ஒவ்வொரு முறையும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு உங்களை வேலை செய்ய வைக்கிறாங்களா அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு மனிதர் இல்ல, ஒரு வசதியா மாறிட்டீங்க. சரி, அடுத்த அறிகுறி இன்னும் ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒண்ணுங்க. சில பேர் உங்களை நேரடியா பயன்படுத்துற மாதிரி தெரியாது, ஆனா உங்க வெற்றிய பார்த்தாலே அவங்களுடைய மனநிலை மாற ஆரம்பிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அறிகுறி 8. அறிகுறி 8, நீங்கள் முன்னேறும் போது அவர்களின் உண்மையான மனசு வெளியே வரும். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு அறிகுறிதான். நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கும் போது யார் உண்மையிலேயே நம்ம நேசிக்கிறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு வேலைக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்றீங்க, கஷ்டப்பட்டு கடைசியில நல்ல வேலை கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை உங்க நண்பர்கிட்ட சொல்றீங்க. அவர் உண்மையா சந்தோஷப்பட்டா, சூப்பர், நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, உனக்கு இது கிடைக்கும்னு தான் நான் நினைச்சேன் சொல்லுவார். அதுதான் உண்மையான அன்பு. ஆனா இன்னொருத்தர், அதுல என்ன பெரிய விஷயம், அது உனக்கு எப்படி கிடைச்சது, அந்த கம்பெனில சம்பளம் அவ்வளவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதை விட நல்ல வேலையில இருக்காருன்னு நீங்க சந்தோஷமா சொல்ல வந்த விஷயத்த குறை சொல்ல ஆரம்பிச்சுவாரு. இன்னும் சில பேர் இருக்காங்க, நேரடியா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களோட முகத்துல அந்த சந்தோஷம் இருக்காது. நீங்க எதிர்பார்த்த வாழ்த்து கூட வராது. அதுக்கு பதிலா உங்க வெற்றியில ஒரு குறைய மட்டும் தேடுவாங்க. சரி, இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அடுத்தது என்னன்னு உடனே அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே பொறாமைன்னு உடனே முடிவு பண்ண முடியாது. சில நேரம் ஒருத்தருக்கு அவங்களோட சொந்த பிரச்சனையா கூட இருக்கலாம். அதனால ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் ஒருத்தர் தீர்மானிக்காதீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க முன்னேறும் போது மட்டும் அவங்களோட நடத்தை மாறுதா? நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்க அமைதியா இருக்காங்களா? நீங்க பாராட்டு வாங்கும் போது அத குறை சொல்றாங்களா? நீங்க ஏதாவது சாதிக்கும் போது அது சின்ன விஷயமா காட்டுறாங்களா? நீங்க கீழே இருக்கும்போது மட்டும் உங்களை தேடி வர்றாங்களா? அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க கஷ்டத்துல உங்களோட இருக்கிறவங்க தான் நல்லவங்க தான். ஆனா உங்க வெற்றியிலும் மனசார சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா? உண்மையா? இன்னொரு சின்ன உதாரணம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வியூஸ் வராது. நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது விடாதே, தொடர்ந்து பண்ணுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க வீடியோ நல்லா போக ஆரம்பிக்குது, சப்ஸ்கிரைபர் அதிகமாகறாங்க. அப்போ அதே மனிதர், அதெல்லாம் லக்குடா, இப்ப எல்லாரும் யூடியூப் பண்றாங்க, இத வச்சு என்ன பெரிய சாதனைன்னு உங்க சந்தோஷத்தை குறைக்க ஆரம்பிச்சா அந்த மாற்றத்தை கவனிங்க. உண்மையான மனிதர் உங்களை விட மேல போகணும்னு நினைப்பார். போட்டி மனப்பான்மை கொண்டவர்
நீங்க மேல போக கூடாதுன்னு நினைப்பார். அதனால உங்களை பயன்படுத்துற மனிதரை கண்டுபிடிக்கணும்னா அவர் உங்ககிட்ட என்ன வாங்கிக்கிறாருன்னு மட்டும் பார்க்காதீங்க. நீங்க வளரும் போது அவர் எப்படி மாறினாருன்னு பாருங்க. சரி, இன்னும் ஒரு 4 அறிகுறிகள் இருக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. சில பேர் உங்களை பயன்படுத்துறத நிறுத்த மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக செய்யற உதவி எல்லாம் இயல்பான கடமையா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? 9. நீங்கள் உதவி செய்யும் அவர்களுக்கு கடமை மாதிரி ஆகிவிடும். இதுதான் ஆரம்பத்துல ரொம்ப சின்ன விஷயமா தெரியுங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒரு தடவை உதவி பண்றீங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா எனக்கு இது முடிஞ்சிருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை மறுபடியும் உதவி பண்றீங்க, அதற்கும் நன்றி சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நன்றி காணாம போயிடும். நீங்க செய்யற உதவி அவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமா மாறிடும். உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்ட் வேலைக்கு போற வழியில தினமும் உங்ககிட்ட லிஃப்ட் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல டெய்லி என்னை டாப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புன்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன, ஏன் இன்னைக்கு பிக்கப் பண்ணலன்னு கேட்க ஆரம்பிப்பாரு. கவனிச்சீங்களா? உதவி, எதிர்பார்ப்பு, உரிமை, கடமை அப்படின்னு அந்த உறவு மாறிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க செய்யற விரும்பி கொடுத்த ஒரு உதவி கடைசியில நீ செய்ய வேண்டியது தானேன்னு அவர்களோட உரிமையா மாறிடும். இது பணத்துல மட்டும் நடக்காது. உங்க நேரம், உங்க கான்டாக்ட், உங்க வீட்டுல செய்ய உதவி, உங்க வேலை, உங்க அறிவுரை எல்லாத்துலயும் நடக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு உறவினர் அடிக்கடி உங்ககிட்ட ஏதாவது வேலைக்காக உதவி கேக்குறாங்க. நீங்க உங்க வேலையை விட்டுட்டு அவர்களுக்காக ஓடுறீங்க. ஒரு நாள் இன்னைக்கு கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. அவர் உடனே, என்னாச்சு உனக்கு, இத கூட செய்ய முடியாதான்னு கேக்குறாரு. அப்பதாங்க புரியும், அவங்க உங்க உதவிக்கு பழகிட்டாங்க, உங்களை மதிக்கிறதுக்கு இல்ல. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒருத்தர் உங்கள்ட்ட உதவி கேட்பது தப்பே கிடையாது. நாமும் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிதான் ஆகணும். பிரச்சனை எப்ப வருது தெரியுமா? உதவி செய்யாத நேரத்துல உங்களை குற்றவாளி மாதிரி நடத்த ஆரம்பிக்கும் போதுதான். அதுதாங்க ரெட் பிளாக். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது. நீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் இன்னும் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணினாலும் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சா, ஒரு கட்டத்துல நீங்களே உங்களை கேட்கணும், நான் இந்த உறவுல அன்பா இருக்கேனா, இல்ல நான் செய்யற உதவிகளுக்காக மட்டும்தான் என்ன வச்சிருக்காங்களான்னு. இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உண்மையான மனிதர் உங்க உதவிய நினைவுல வச்சிருப்பாங்க. உங்களை பயன்படுத்துற மனிதர் உங்க உதவிய உரிமையா நினைப்பாங்க. சரி, சின்ன 3 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. அடுத்தது, நீங்க அவங்களோட இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை பத்திய நம்பிக்கையை குறைய ஆரம்பிக்கும். அது எப்படி நடக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். அறிகுறி 10. அவங்களோட பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கே உங்களை பத்தி சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப நடக்கிற விஷயம்தான். ஒருத்தர் உங்களை பயன்படுத்துறாருன்னு சொன்னா அவர் பணம் கேட்கணும், வேலை வாங்கணும், உதவி கேட்கணும் அப்படின்னு வெளிப்படையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் இருக்காங்க, உங்க மனசையே குழப்பி கடைசியில நீங்களே உங்களை குறை சொல்லிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லவா? நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த பத்தி மனம் திறந்து பேசுறீங்க. நீ இப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அமைதியா சொல்றீங்க. அதுக்கு பதில் அவரு, என்னப்பா இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க, நான் இப்படி எதுவுமே சொல்லலையே, எல்லாத்தையும் நீயே தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவர் மறுபடியும், உனக்கு எப்பவுமே ஒரே ப்ராப்ளம் தான், நீயே உன்னை பாத்துக்கோன்னு பேசுறாரு. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? அவர் உங்களை காயப்படுத்தினாரா இல்லையா என்பதை மறந்துட்டு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை தப்பே என்னோடதுதானா, நான் தான் அதிகமா யோசிக்கிறேனா, நான் தான் அன்னெசரியா எடுத்துக்கிட்டேனான்னு யோசிப்பீங்க. இதுதாங்க ஆபத்து. ஒரு ஆரோக்கியமான உறவை நீங்க ஒரு பிரச்சனைய சொன்னா அந்த மனிதர் குறைஞ்சபட்சம் உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முயற்சி செய்வாரு. நான் அப்படி சொல்லி இருந்தா சாரி, நீ ஹேர்ட் ஆனது எனக்கு புரியுதுன்னு பேசுவாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க ஃபீலிங்ஸ சொல்லும் போது அவர் உங்களே பிரச்சனைய மாத்துறாருன்னா அதை கவனிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்க அவருக்கு பல தடவை உதவி பண்ணிருக்கீங்க, ஒரு நாள் மட்டும் உங்களால உதவி செய்ய முடியல. அவர் உடனே, நீ எப்பவுமே இப்படித்தான், உனக்கு உன்னை தவிர யார பத்தி கவலையே இல்லைன்னு சொல்றாரு. உடனே நீங்க,
நான் உண்மையிலே சுயநலமா நடந்துகிட்டேனோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களை தொடர்ந்து குற்றவாளி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாருன்னா அவரோட வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க. அவரோட பேட்டர்னை பாருங்க. நீங்க எப்போதும் தவறா, அவர் தான் எப்போதும் சரியா, நீங்க தான் ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்கணுமா, நீங்க தான் ஒவ்வொரு முறையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு அப்படின்னா அந்த உறவுல சமநிலை இருக்கிறதா நீ யோசிக்க வேண்டிய நேரம் இது. உங்களை மதிக்கிற மனுஷரு உங்க மனச புரிஞ்சுக்க முயற்சி செய்வாரு. உங்களை பயன்படுத்துற நினைக்கிற மனுஷர் உங்க மனசையே உங்களுக்கு எதிரா மாத்திடுவாரு. அதனால ஒருத்தருடன் பேச முடிச்ச பிறகு நீங்க எப்போதும் மனசுக்குள்ள ஹெவியா ஃபீல் பண்றீங்கன்னா அது சாதாரணமா எடுக்காதீங்க. சில நேரம் நம்ம மனசு வார்த்தைகளுக்கு முன்னாடியே ஒரு உண்மையை கவனிச்சிருக்கோம். சரி, இன்னும் 2 அறிகுறிகள் தான். அடுத்தது ரொம்ப முக்கியம். நீங்க அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்க தேவைகள் மட்டும் அவர்களுக்கு ஒருபோதும் முக்கியமா இருக்காது. 11 உங்களுடைய தேவைகள் எப்போதும் கடைசிதான். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் போதுங்க. நீங்க ஒருத்தருக்காக எப்போதும் அவைலபிளா இருக்கீங்க. அவருக்கு கஷ்டம்னா நீங்க போறீங்க, அவருக்கு பணம் தேவைன்னா முடிஞ்ச அளவுக்கு உதவுறீங்க, அவருக்கு மனசு கஷ்டம்னா நைட் நேரமா இருந்தாலும் உட்கார்ந்து கேக்குறீங்க. அவருக்கு ஒரு வேலை இருந்தா உங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு உதவுறீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கே அவருடைய உதவி தேவைப்படுது. கொஞ்ச நேரம் பேசணும், இருக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உன்னால முடிஞ்சா கொஞ்சம் உதவி பண்ணேன்னு கேக்குறீங்க. அப்போ என்ன பதில் வருது? இப்ப கொஞ்சம் பிஸி, அதனால நீயே மேனேஜ் பண்ணிக்கோ, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அல்லது நீங்க சொல்ற விஷயத்த பாதியிலே நிறுத்திட்டு மறுபடியும் அவங்களோட பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு அவர்களுடைய நேரம் தேவைப்படும் போது மட்டும் அவங்களோட நேரம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு உங்க நேரம் தேவைப்படும் போது நீங்க உடனே இருக்கணும். இது ஒரு தடவை நடந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா தொடர்ந்து இதே பேட்டர்ன் நடந்துகிட்டு இருந்தா அந்த உறவு ஒரு பக்கமா இருக்கிறதான்னு யோசிக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கோங்க. அவர் எப்ப கால் பண்ணாலும் நீங்க எடுப்பீங்க. அவர் பேசணும்னா 1 மணி நேரம் கூட கேட்பீங்க. ஆனா நீங்க கால் பண்ணும்போது சொல்லு, சீக்கிரம் சொல்லுன்னு அவசரப்படுத்துவாரு. நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி பேச ஆரம்பிச்சா அதை விட்டு டாபிக்கே மாத்திடுவாரு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க இரவு முழுக்க கேட்கணும். இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் உங்களை மனுஷரா பார்க்காம உங்க எமோஷனல் சப்போர்ட்ட மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க அவங்களுக்காக இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அதே அன்பு உங்களுக்கு திரும்பி வரணும் இல்லையா? உறவுனா ஒருத்தர் மட்டும் கொடுக்கறது கிடையாது, ஒருத்தர் மட்டும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதனால உங்களை நீங்களும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் இவங்களுக்கு தேவையான நேரத்துல இருக்கிறேன்னா அவங்க எனக்கு தேவைப்படும் நேரத்தில் என்னோட இருக்கிறாங்களான்னு. இந்த 2 கேள்விகளுக்கு பதில் தொடர்ந்து ஒரே மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்களை தேவைப்படும் போது மட்டும் நினைக்கிற மனுஷர் உங்களை நேசிக்கிறாரா இல்ல உங்களால் கிடைக்கிற பயனை நேசிக்கிறாரா? இப்ப இந்த முழு வீடியோவோட கடைசி அறிகுறிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது. ஏன்னா நீங்க அவங்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு நாள்ல அவங்க இன்னும் உங்களை அதே மரியாதையோட நடத்துறாங்களா? அதுதான் இறுதி சோதனை. 12 நீங்கள் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லாத போதும் அவர்கள் உங்களை மதிக்கிறார்களா? இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான அறிகுறிங்க. ஒருத்தர் உங்களை உண்மையா நேசிக்கிறாரா இல்ல உங்களால அவருக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா மட்டும் உங்களோட இருக்கிறாரா? அதை கண்டுபிடிக்க ஒரு சின்ன விஷயம் போதும். ஒரு நாள் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லாத மனிதரா நீங்க மாறி போறீங்க. உதவி செய்யாதீங்கன்னு சொல்லல, வேண்டுமென்று விலகி இருக்கணும்னு சொல்லல. ஆனா நீங்க எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் உங்ககிட்ட அடிக்கடி ஆலோசனை கேட்கிறாரு. நீங்க ஏன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அவருக்கு வேலை தேவைப்பட்டா கான்டாக்ட் கொடுப்பீங்க. அவருக்கு பணம் தேவைப்பட்டா முடிஞ்ச அளவுக்கு உதவிங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் முதல் ஆளா இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களால எந்த விஷயம் செய்ய முடியாத சூழ்நிலை வருதோ அந்த நேரத்துல அவர் பரவாயில்ல, நீ எப்படி இருக்க, உனக்கு எல்லாம் நல்லா போகுதான்னு உங்களை பத்தி கேக்குறாரா? அப்படின்னா அந்த மனிதர் உங்களை மதிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா நீங்க உதவி செய்யாத உடனே அவர் பேசுற விதமே மாறிடுச்சுன்னா கால் பண்றது நின்றுடுச்சு, மெசேஜும் பண்றது நின்றுடுச்சு, உங்களை தேடுறது நின்றுடுச்சு. அப்போதாங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கலாம். அவருக்கு தேவைப்பட்டது நீங்க இல்ல, உங்களால கிடைச்ச பயன்தான். இது ரொம்ப வலிக்கிற உண்மைதான். சில சமயம் நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் விலகி போகும்போது நான் என்ன தப்பு பண்ணேன்னு நம்மையும் நாம கேட்போம். ஆனா எல்லா விலகலும்
நம்ம தவறு கிடையாது. சில மனுஷங்க நம்ம கிடைத்த பயன் முடிஞ்சதும் அவர்களுடைய பயணத்தை முடிச்சுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையோட ஒரு பாடம் தான். அதனால யாராவது உங்களை விட்டு விலகுனாங்கன்னா உடனே அவங்கள பின்னாடி ஓடாதீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை யோசிங்க. அவங்களுக்கு என்னிடம் இப்போது எதுவும் தேவையில்லாததால் தான் அவர்கள் விலகினார்களா? அந்த பதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். நண்பர்களே, இந்த 12 அறிகுறிகளையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிக்க வேண்டாம். அதுவும் ஒரு தவறுதான். ஒருத்தர் ஒரு நாள் கால் பண்ணல, ஒரு தடவை உதவி செய்யல, அதனால அவரை டாக்ஸிக் அல்லது பயன்படுத்துறவர்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதரை அவருடைய ஒரு சம்பவத்தை வச்சு அல்ல, அவருடைய தொடர்ந்து ஒரு நடத்தைய வச்சுதான் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல நம்ம யாராவது தொடர்ந்து பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்காக நம்ம மன அமைதியை இழக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்ல கத்துக்கோங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்ல. உதவி செய்வது நல்ல குணம்தான். ஆனா உங்களை இழந்து செய்யும் எந்த உதவியும் நீண்ட காலத்துக்கு நல்லது இல்ல. உங்களை உண்மையா மதிக்கிறவங்க நீங்க என்ன கொடுக்கிறேன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க, நீங்க யார் என்பதைதான் மதிப்பாங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை உங்களை தேவைப்படுறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையும் கூட உங்களோட கைய விடாம இருக்கிறவங்க தான் உண்மையான மனிதங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமா நினைச்சு பாதுகாத்துக்கோங்க. மத்தவங்கள மாத்த முயற்சி பண்ணாதீங்க. உங்களை மதிக்காத இடத்துல உங்க மதிப்பை நிரூபிக்க ஓடாதீங்க. சில நேரங்கள்ல விலகி நிற்பதுதான் நாமே மதிக்கிற ஆரம்பிக்கிற முதல் படி. சரி நண்பர்களே, இது வரைக்கும் நாம பார்த்த அந்த 12 அறிகுறிகளையும் கொஞ்சம் மனசுல திரும்பி பாருங்க. யாராவது உங்களை பயன்படுத்துறாங்களா என்பதை தெரிஞ்சுக்க மட்டும் இந்த விஷயங்களை சொல்லல. நம்ம வாழ்க்கையில யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா நல்ல மனசா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா உங்க நல்ல மனச யாராவது தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தா அங்க ஒரு எல்லை வைக்கணும், கத்துக்கணும். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்ல, யார்கிட்டையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்ல. சில பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதே போதும். முக்கியமா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் உங்களை தேவைப்படுறத மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களையும் பார்ப்பாங்க. உங்க நேரத்தையும் மதிப்பாங்க, உங்க இல்லையையும் மதிப்பாங்க. நீங்க கஷ்டப்படும் போது உங்க பக்கத்துல இருப்பாங்க. அதுதான் உண்மையான உறவு. அதனால இனிமேல் யாராவது உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னா வருத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன இழந்தாங்களா, இல்லன்னா என்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனிதனை இழந்தேன் நானு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில இருந்து ஒருத்தர் விலகிறது ஒரு இழப்பு இல்ல, அது நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு விடுதலை. இந்த வீட்டுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மனசு தொட்டு இருந்தா கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க. இந்த 12 அறிகுறிகளுக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தோணியது எது, அதை மட்டும் கமெண்ட்ல பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்க்கையையும் மனிதர்களையும் உருவாக்க